வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் ஆல் சிம்பிளில் ஒரு தட்டு தட்டி வைங்க. நான் போகிற வீடியோ டப்புன்னு உங்கள் சில நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2020 நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், தூய சிறுவிடை கோழி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இம்மா நேரம் ஃபார்மை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கலாமே, வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே நிறைவேற்றிருக்கலாம் தான். என்ன ரீசனால் நான் வந்து சின்ன லெவலில் இன்னும் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கீரி, பாம்பு, நாய், பூனை இந்த தொல்லை ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதிலிருந்து சிக்ஸை கொண்டு வரது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஓரளவு வந்து சிக்ஸ் வந்துச்சுன்னா உடனே வந்து பாம்பு இல்லை கீரி எதனா ஒன்று பிடிச்சிட்டு போயிடுது. ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. இப்போ அதுக்காக ஒரு சின்ன மாற்றமாக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கேஜ் மாதிரி ரெடி பண்ணி சிக்ஸில் இருந்து இந்த கேஜிலே போட்டு ஓரளவு சைஸ் வர வரைக்குமே நம்ம வந்து இந்த கேஜி உள்ளாரே வளர்க்கலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு முடிவு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 2 கேஜியில் வந்து இப்போ சிக்ஸை போட்டு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 9 உருப்படி கிட்டே இருக்குது. ஸோ அந்த 9மே பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறேன். மொட்டைக்கழுத்து கோழிகள் ஒரு பேட்சாகவும், இன்னொரு கூண்டில் பார்த்திங்கன்னா தூய சிறுவிடை கோழிகளும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இடவெட்டும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கறிக்கு வந்து கோழி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இடவெட்டு கோழியும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். மொட்டைக்கழுத்து கோழியும் இருக்குது, தூய சிறுவிடையும் இருக்குது. எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்கவுங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோழி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தோணுது சிக்ஸுக்கு. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இந்த என்கிட்ட இருக்க கோழி குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆக போகுது. ஸோ இன்ன வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து சூப்பராக ஆக்டிவாக இருக்குது. இந்த கூண்டு முறையில் தான் எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவாக இருக்குது. இம்மா நேரம் நான் வந்து வெளி மேய்ச்சலில் விட்டுருந்தேன்னா 10 நாள் வந்து தாய்க்கோழி கூட விட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா வெளி மேய்ச்சலில் தான் விட்டுருவேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸை வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூண்டு முறையில் வந்து கோழி குஞ்சுகள்லாம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. உங்களுக்கும் யாருன்னா வந்து சிக்ஸ் வந்து ரொம்பவே அடி வாங்குதுன்னு நினச்சிங்கன்னா, கூண்டு முறையில் ஃபஸ்ட்டு ஓரளவு வந்து நீங்கள் சைஸாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெளி மேய்ச்சலில் விடுங்க. கண்டிப்பாக கோழி குஞ்சுகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மக்களே.